ஓ, என்னது இன்ப அதிர்ச்சி? வீட்ல பெருசங்க தொல்லை தாங்க முடியல. ஏதோ சைடுல ஓரம் கட்டணுமா, ஒரு டச்சிங் ஒரு கிஸ்ஸிங் கூட பண்ண முடியல. அதான் ஜாலியா ஒரு மொபைல் லவ் பண்ணலான்னு வந்தேன். இந்த பார், இந்த மாதிரிலாம் கட்டி பிடிச்சா எனக்கு பிடிக்காது. ஏன்? நல்ல டைட்டா கட்டி பிடி. ஓ ஓ ஓ கியர் தானா சேஞ்ச் ஆகுது. பா உப்புன்னு வேர்த்திருச்சுப்பா. இதுக்கே இப்படியா? இன்னும் எத்தனை ஐட்டம் இருக்கு தெரியுமா? ஐட்டம் ஐட்டத்துல நான் வந்து எல்கேஜிமா. ஆமா, குழந்தை. ஆமா, குழந்தைதான். நல்லா லவ் பண்ணீங்கப்பா. ஒரு பர்த்டே கேக் ஊட்டியில கிடைக்காதா? இதுக்காக கோயம்புத்தூர் போய் ஊரையும் ஒரு சுத்தி இவ்வளவு பெரிய கேக் வாங்கிட்டு வந்திருக்க. என்ன லவ் பாது பார்ட்னர்? இது என் பிரியாவுக்கு நான் கொடுக்க போற பர்த்டே பிரசன்டேஷன். கேக்க பார்த்தே அசந்தறணும். நான் அசர மாதிரி என்ன ஒரு பார்ட்டி பிக்கப் பண்ண மாட்டேங்க. அதுக்கெல்லாம் மச்சம் வேணும் பார்ட்னர். மச்சமா எண்ணிக்கிறியா? எண்ணிக்க. ஏன் வேலையில ஊர்ல லவ் பண்ணாம ஒண்ணும் பண்ண முடியலம்மா. அதுக்கு நீ ரொம்ப ஓவரா போற. ஒரே ஒரு தடவை. பார்ட்னர், இந்த பார்சல உங்க ரூம்ல வைங்க. நான் கொஞ்சம் லவ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, நீங்க போய் லவ் பண்ணுங்க. அப்புறம் நான் போய் லவ் பண்றேன். நோ சாரி, தட் இஸ் மை மிஸ்டேக். ஹெல்ப் பண்ற மாதிரி கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா ரொம்ப விவரமா இருக்கானுங்க. புஜ்ஜி. ஹாய் டார்லிங். ஆமா, எல்லாம் இப்படித்தான். ஒழுங்கு பையன் மாதிரி ஓரமா ஒதுங்கி உட்காருவீங்க. அப்புறம் சடனா பக்கத்துல வந்து உட்காருவீங்க. சேச்சே, நான் அந்த மாதிரிலாம் கிடையாதுமா. நீங்க வேணா பாருங்க, டக்குனு என் பக்கத்துல வந்து உட்கார போறீங்க. இவ இப்படி அழுத்தி அழுத்தி சொல்றத பார்த்தா பக்கத்துல போய் உட்காரணும் போல இருக்க. டிங் 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 டிங். சட்டாங். நெக்ஸ்ட் என்ன கட்டி பிடிக்க போறீங்க? நோ நோ, ஐ அம் எ டிசிப்ளின் பாய். பேசிக்கிட்டே கட்டி பிடிக்கத்தான் போறீங்க. இதுக்கு மேலயும் கட்டி பிடிக்கலனா சந்தேகப்படுவா. உங்க லிப்ஸ் துடிக்கிறத பார்த்தா அடுத்து கிஸ் பண்ண போறீங்க. எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இல்ல, இது ரொம்ப மீறின வேலையா இருக்கு. போதுமா? இப்ப இது போதும். நாளைக்கு என் பர்த்டே. என்ன பிரசன்ட் பண்ண போறீங்க? கேக். வெறும் கேக் தானா? பிரியா, பிறந்த நாள் அன்னைக்கு ஒவ்வொரு சொந்தக்காரங்களும் ஒவ்வொரு பரிசு வாங்கி கொடுப்பாங்க. ஆனா பிறந்த நாள் கேக்க மட்டும் அந்த குழந்தையோட அப்பா அம்மா தான் வாங்கி தருவாங்க. உனக்கு அப்பா அம்மா இல்லாதனால இந்த பிறந்த நாளைக்கு அந்த கேக்க நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஏன் நின்னுட்டீங்க? இல்ல, கண்டம் தலைக்கு மேல இருக்குன்னு தெரிஞ்சும் எப்படி வரது? என்னது? இல்ல, இந்த ராக்கெட்டை உங்க ரூமுக்குள்ள விட்டு வந்துடலாமான்னு. கம் ஆன் யா. எஸ்கேப்பா? ஐயோ, தப்பு தப்பா கட்டி கட்டி பிடிக்கிறானே. அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்தினீங்க, இன்னைக்கு என் உயிரையே காப்பாத்திட்டீங்க. அது வந்து என்னமோ நடக்க போகுதுன்னு ஏன் மனசு சொல்லிச்சு. அதான் தப்பா டச் பண்ணிட்டேன். அட நான்சென்ஸ் இல்ல. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நானே பிரியாவோட வந்திருப்பேன். லஸ்டரை கட் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணலாம்னு பார்த்தா இவன் க்ளோஸ் ரேஞ்சுக்கு டச் ஆயிட்டானே. நம்ம ஃப்ராடுகன்னு தெரிஞ்சா வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. நம்ம இந்த வீட்லயே இருக்கணும்னா ஒன்ன பால்ல கலந்து பிரியாவுக்கும் பார்ட்னருக்கும் கொடுத்து ஒண்ணு சேர்த்துட்டா நம்ம இந்த வீட்லயே பர்மனண்டா செட்டில் ஆகிடலாம். தேங்க்யூ லேகம். தேங்க்யூமா. தேங்க்யூ ராஜா.
2 டம்ளர்ல கலக்குனா அடிமை பெண் படத்துல வர்ற மாதிரி கிளாஸ் மாறி போச்சுன்னா டேஞ்சர். எல்லாத்துலயும் கலக்குவோம், ஆனதாகட்டும். என்ன அதுக்குள்ள கை கழுவுறீங்க? உடம்ப பாத்துக்குங்க. உடம்ப பாத்துக்குங்க. அம்மா பாலுங்கோ. ராத்திரில பால் காரணா? ஏன் பகல்ல பால்கார வந்தா தான் குடிப்பீங்களாக்கும்? பால் கொண்டு வரேன். சமையல்காரங்க ஆண்டி அவன் குளிர்ல கோட்டை அடிச்சுட்டு குப்புற படுத்துக்கிட்டான். அவனை போய் நோண்டி எழுப்பணும். அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். ஆண்டி என்ன நீங்க அண்ணியனாவே ட்ரீட் பண்றீங்க. இது யாரு வீடு? நம்ம வீடு தானா? ஏன் பார்ட்னர்? நம்ம வீடா? என்னது திடீர்னு இப்படி ஒரு அட்டாச்மெண்ட்? ஆமா பார்ட்னர், இது நம்ம வீடு, நம்ம டேபிள், நம்ம தட்டு, நம்ம பழம், நம்ம ஐட்டம். நோ, அது மட்டும் நம்ம ஐட்டம். மீதி ஐட்டத்தெல்லாம் நீங்க கவர் பண்ணுங்க. சரி, இந்த ஐட்டம் சாப்பிடுங்க. இந்தா சாப்பிடுங்க. நைனா சாப்பிடுமா. உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுது. ஓகே, செட் ஆயிருச்சு பார்ட்னர். எனக்கு கூட ஜிவ்னு ஏறிடுச்சு. ஏறிட்டு சரிகம பதனி சனி தப்ப. ராஜா, பிரியா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இந்நேரம் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கும்னு நினைச்சு பயந்துட்டேன். நல்ல வேளை. அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காரு. அவர் ஏதாவது புடிச்சு தொங்கிட்டு இருப்பாரு. சிச்சி, அதுக்கெல்லாமா என்கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க? போயிட்டு வாங்க. ட்ரெஸ் எல்லாம் சேராயிடுச்சு. ஓ, அதுவா? நியாயம் தான். போங்க, போய் க்ளீன் பண்ணிட்டு வாங்க. பாத்து மெதுவா. பிரேக் ஐடியாவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபால்ஸ்ல புடிச்சு தள்ளி விட்டுற வேண்டியதான். சாரி, நான் உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஆனா நீங்க இங்க வந்து சாரி கட்டாம கட்டிக்கிட்டு நிப்பீங்கன்னு தெரியாம நான் வந்து. பரவாயில்ல ராஜா, வாங்க. ராஜா, இந்த இடம் எவ்வளவு அழகா அமைதியா இருக்கு பாருங்களேன். வாங்க ராஜா, அப்படி போய் பாப்போம். மனநிலை சரியில்லாத பொண்ணு கூட தான் மாறாப்பு விலகாம பாத்துக்கிற மண் இது. ஆனா நீ உன் மானத்தை பெருசா நினைக்காம என் உயிரை காப்பாத்திருக்கிய. எந்த ஒரு பொண்ணுக்கும் தன்னோட மானத்தை விட தான் கட்டிக்க போற புருஷனோட உயிர் தான் பெருசு.